ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு எடுத்துக்கோங்க. புளிக்க வச்ச மாவு இல்லை, ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இட்லி மாவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதில் கருவேப்பிலை, நறுக்கிய பெரிய வெங்காயம், தேங்காய் சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன், சீரகம், ஒரு சின்ன ஸ்பூனில் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு தோசைக்கல்லில் அடையாக ஊற்றிக்கோங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். ஒரு கப் காஃபி அல்லது டீ ஓட ஒரு அடையை சேர்த்து சாப்பிட்டா வயிறு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். இது உளுந்த வடை மாதிரியும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.